யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தின் கேள்வி பதில்கள். அதிகாரம் 2. கேள்வி: மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள டேஸை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக என்று யாக்கோபு எழுதுகிறார். பதில்: விசுவாசத்தை. கேள்வி: தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை எதில் ஐஸ்வர்யவான்களாக தெரிந்து கொண்டார்? பதில்: விசுவாசத்தில். கேள்வி: தேவன் யாரை தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாக தெரிந்து கொண்டார்? பதில்: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை. கேள்வி: யார் உங்களை ஒடுக்கி உங்களை நியாயஸ்தானங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள் என்று யாக்கோபு எழுதுகிறார்? பதில்: ஐஸ்வர்யவான்கள். கேள்வி: உங்களுக்கு தரிக்கப்பட்ட டேஸை ஐஸ்வர்யவான்கள் தூசிக்கிறார்கள் என்று யாக்கோபு எழுதுகிறார்? பதில்: நல்ல நாமத்தை. கேள்வி: உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற டேஸை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்று யாக்கோபு எழுதுகிறார்? பதில்: ராஜரீக பிரமாணத்தை. கேள்வி: நாம் பட்சபாதம் உள்ளவர்களாயிருந்தால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று எதினால் தீர்க்கப்படுவோம்? பதில்: நியாயப்பிரமாணத்தினால். கேள்வி: ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? பதில்: எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். கேள்வி: டேஸினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். பதில்: சுயாதீன பிரமாணத்தினால். கேள்வி: யாருக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும்? பதில்: இரக்கம் செய்யாதவனுக்கு. கேள்வி: நியாய தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டுவது எது? பதில்: இரக்கம். கேள்வி: கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருப்பது எது? பதில்: விசுவாசம். கேள்வி: தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்து நடுங்குகிறவைகள் எவை? பதில்: பிசாசுகள். கேள்வி: ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது எதினாலே நீதிமானாக்கப்பட்டான்? பதில்: கிரியைகளினாலே. கேள்வி: ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட செய்தது என்ன? பதில்: முயற்சி செய்தது. கேள்வி: தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டவன் யார்? பதில்: ஆபிரகாம். கேள்வி: கிரியைகளினாலே நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டவள் யார்? பதில்: ராகாப் என்னும் வேசி. கேள்வி: ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல எதுவும் செத்ததாய் இருக்கிறது? பதில்: கிரியைகள் இல்லாத விசுவாசமும்.